friends, colleagues, and students of this great institution. It is really a pleasure to be with you, seeing those young minds explaining the various projects and the kind of training they get from you is something amazing. I would like to just spend a few minutes in explaining what we have been doing in ISRO. When I joined the ISRO in the year 1966, we were only 23 people. And I think something close to 20,000 people are there in ISRO. The 23 people said whatever person, directly whatever done, but use for whatever meeting. You know that the property and more what was the bishop post? In order to Catholic Church, one was school. But I know the success are 75 years old. But in the 3 meters diameter, approximately 10 feet diameter. More integrated, but 10 meters. So when I go to America, country, first America, now second. In this are the proposals to transport bus cycle water pilot rocket space station. America, Russia, solid ended up in 3 meters. Whereas 600 kg the governor liquid engine ended up in 60 tons. That's the Vikas engine. And the Vikas engine was நான் இன்ட்ரோடக்ஷன் சொல்லல நீங்க படத்துல பாத்துட்டீங்க. இந்த படம் பார்த்ததுனால என்னுடைய பேரை ரொம்ப சொல்லிக்கிச்சு. அதுக்கு வந்து விக்ரம் ஏ சாராபாயினுடைய பேரை சொல்லி BIKAS விகாஸ். அது விக்ரம் சாராபாய்க்கு என்னால ஒதுக்கப்படுத்த ஒரு முடியாது. விக்ரம் ஏ சாராபாய் the rocket is He's actually the father of missiles, rockets. And after the process, Satish Dhawan, you will put a Abdul Kalam. You will put another party and president. That's another use funding. In the government, because engine is another mission very particular. But either you put together, you can pitch in a part of the advice you now can be added. But what suggestion? Only the pitches go at the engineering, medicine, dance, அந்த துறையில நீங்க படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச துறையில நீங்க பயிற்சி பண்ணும்போது தான் அந்த துறையில நீங்க ஷைன் பண்ண முடியும்.
சஜஷன். நான் வந்து எனக்கு பிடிச்ச துறை தான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு யாரும் பேசணும். எனக்கு பிடிச்ச துறை இன்ஜினியரிங். ஆனால் அந்த இன்ஜினியரிங் தான் என்னால் ஷைன் பண்ண முடிஞ்சது. வேற எந்த துறையில் இருந்தாலும் என்னால் ஷைன் பண்ணிக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ஸ் இவ்வளவு ஆர்வமாக ஒர்க் பண்ணுறதை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் அடிப்படை. எல்லாமே ப்ராஜெக்ட் தான். நம்ம வீடு கட்டுறதுலேருந்து ரோடு போடுறதுலேருந்து எதுவாக இருந்தாலும் அது ஒரு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டுங்கிறது ஒரு டெஃபினிஷன். அந்த டெஃபினிஷன் ஃபாலோ பண்ண வேண்டியது நம்முடைய டியூட்டி. அதான் நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து இவ்வளவு எங்கேயே உங்களுக்கு ஒரு அடிப்படையான ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு வழிகாட்டுதல் இந்த காலேஜில் இருந்து கிடைக்கிறதுங்கிறது போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெரி ஹாப்பி. ஏன்னா இது ஒரு கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பொதுவாக வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்க ஃபைனல் இயரில் வேணால் நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். பட் இது வந்து சின்ன குழந்தையில இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்டுடைய அடிப்படை தத்துவம் என்ன, அது எவ்வளோ பைசா செலவு பண்ணலாம், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு சஜஷன். இந்த சஜஷன் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய இடங்களில் நான் பார்த்துட்டு இருக்கேன். பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஆனால் பெற்றோர்களோட இன்ட்ரெஸ்ட் வேற. இன்னைக்கு வந்து அதே மாதிரி எல்லாருமே நீங்கள் எல்லாம் ஐடியில் எல்லாரும் யாருக்கெல்லாம் ஐடி அப்படிங்கிறீங்க. பட் அடிப்படையான இன்ஜினியரிங் இருக்கு, எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில், இந்த மூணுலையும் இருக்கக்கூடிய நுணுக்கங்களோ அந்த அந்த மூணு பிரான்ச்சையும் வந்து நீங்கள் வீட்டில் இருந்து படிக்க முடியாது, காலேஜுக்கு போய் ஆகணும். பட் ஐடி வந்து ஒருவேளை கொஞ்சம் கெட்டிக்காரனா இருந்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்து படிக்க முடியும். அது ஒரு டீச்சர்லாம் கூட படிக்க முடியும். ஆனால் எல்லாரும் ஐடி நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அது கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. எல்லாருமே ஐடி படிக்கிறீங்கன்னா அது எந்த அளவுக்கு அதில் பிரச்சனைகள் வரலாம்ங்கிறது வந்து கொஞ்ச நாள் பிறகு நீங்கள் பார்க்கலாம். அடிப்படையில் ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதுக்கு பேரலாக நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது. அது வந்து ரெண்டுக்கும் ஒரு காம்ப்ரமைஸ். ஸோ இந்த சஜஷனோட உங்களுக்கு அன்பான வரவேற்பும் நீங்கள் எனக்கு சொன்ன புகழ் மாலைக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். இதெல்லாம் வந்து ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ். இப்போ நம்ம கார் போகுது இல்லையா, கார் போகும்போது பொல்யூஷன் இதுக்கு தான் செய்யுது. காற்று மாசடையுது இல்லையா, அது மாசடையை குறைக்கிறதுக்காக நம்ம ஃபியூவலை மாற்றணும், எலக்ட்ரிக் போகிறோம், இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். பட் எப்படி இருந்தாலும் அது மாசு அடைந்தால் கூட காரில் போயிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பட் அந்த கம்பேர்ட் டு மற்ற பொல்யூஷனோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப குறைவு. பட் இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய வாய்ப்பு ஒரிசா விளையாட்டு ஒரு புயல் கடந்து வந்தாங்க. பற்றிய பேப்பர் புயல், இந்த புயல் கடந்து போகும், இத்தனை மணிக்கு கடந்து போகும், இந்த இடங்கள்லாம் பாதிக்கப்படும். ஒரிசா முதல்ல வந்து மெட்ராஸ் வழியாக இருக்கணும், ஒரிசா அப்படி போயிட்டு இல்லை. இதெல்லாம் உனக்கு சொல்லித்தரது யாரு? இந்த சேட்டலைட் தான். அப்போ இந்த சேட்டலைட் வந்து சொன்னாலும் எத்தனையோ காப்பாற்ற தயாராக இருக்கும். இந்த புயலை எதிர்கொள்வதற்கு நம்ம தயாராக இருக்கும். ஒன்றுமே ரெண்டே பேர் இருக்காங்க. 2 பேர் ஒருவேளை இந்த புயல் இல்லாத அந்த அளவுக்கு வந்து ஒரு காரணமே ஒரு வழிமுறைக்க முடியும். இதுதான் சார். இன்னும் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான். இதுக்காக ஒருவேளை உங்கள் வீட்டு டிவி வச்சுக்க சென்றவர்களா வீட்டு சென்றவர்களா டிவியில் ஒரு நாளைக்கு அதுக்கு சேட்டலைட் தான். இப்போ சேட்டலைட்லாம் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நிறைய நன்மைகள் இருக்குது. செல்ஃபோனில்